7 சமூக பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர் என்று வகைப்படுத்தும் முதலமைச்சரின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு வலுத்துள்ளது. முதலமைச்சர் அவசரப்பட்டு அறிவிப்பை வெளியிட்டு உள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், இதனால் ஏற்படும் பாதிப்புகளை முதலமைச்சர் விரைவில் உணர்ந்து கொள்வார் என்று கூறியுள்ளார். அவரிடம் மேலும் விவரங்களை நமது கேட்கலாம். சார், குறிப்பா இந்த முதல்வர் வெளியிட்ட இந்த அறிவிப்பை நீங்கள் எதிர்ப்பதற்கு, குறிப்பாக சில இடங்களில் போராட்டம் நடைபெறுவதற்கு என்ன காரணம் சார்? வேளாளர் என்ற பெயர் கொண்ட தொன்று தொட்டு அந்த பெயரால் அழைக்கப்பட்ட சமுதாயங்கள் அதற்கான எதிர்ப்பை தெரிவித்து வந்திருக்கின்றார்கள். முதலமைச்சரிடமும் அந்த கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். இது மாதிரி பரிசீலிப்பதற்கு முன்பாக வேளாளர் பெயர் கொண்ட அனைத்து சமுதாயங்களையும் அழைத்து முதலமைச்சர் பேசுவார், தங்களுடைய நிலைப்பாடுகளை சொல்ல வேண்டும் என்று வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் காத்திருந்த போது அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அரசு விழாவில் திடீரென்று அறிவித்திருக்கிறார். அரசியல் ஆதாயத்திற்காக, யாரோ கொடுத்த அழுத்தத்திற்காக முதலமைச்சர் இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார். பரம்பரையாக வேளாளர் என்று அழைக்கப்பட்ட சமுதாயங்கள் இதிலே கோபப்பட்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் இதை செய்திருக்க கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த பரிந்துரை என்பது வேளாளர் சமுதாயங்களிடையே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை, ஒரு கோபத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. சாதியினுடைய பெயரை மாற்றும் பொழுது என்னென்ன குழப்பங்கள் வரும் என்பதை முதலமைச்சர் புரிந்து கொண்டு செயல்படுத்தி இருக்க வேண்டும். கண்டிப்பாக வேளாளர் பெயர் கொண்ட அனைத்து சமுதாயத்தையும் அதை சார்ந்தவர்களையும் அழைத்து பேசி என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று கேட்டிருக்க வேண்டும். அதையெல்லாம் கேட்காமல் திடீரென்று இவர் அறிவித்திருப்பது வேளாளர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மொத்தத்தில் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சொந்த சமுதாயத்தினுடைய கருத்துக்களை கூட கேட்காமல் இதை செய்திருக்கின்றார். அவர் பிறந்த சொந்த சமுதாயம் இதற்கான எதிர்கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை கூட பொருட்படுத்தாமல் அரசியல் லாபத்திற்காக இதை செய்திருப்பது வருத்தமாக இருக்கின்றது. எதற்காக அவசரப்பட்டார் என்று தெரியவில்லை. இருந்தாலும் இதற்கான தாக்கத்தையும் பாதிப்பையும் வருகின்ற காலத்திலே அதிமுக சந்தித்தே தீரும். இது தொடர்பாக முதல்வரிடம் சந்தித்து முறையிடும் திட்டம் ஏதாவது இருக்கிறதா? அனைத்து வேளாளர் சமுதாயங்களையும் ஒன்றிணைத்து முதலமைச்சரை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த விஷயத்தை காலந்தாழ்த்தாமல் உடனடியாக நாங்கள் செய்வதற்கு தயாராகின்றோம். ஆங்காங்கே கோபப்பட்ட இளைஞர்கள் களத்தில் இறங்கி, சாலைகளிலே இறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதுவெல்லாம் அடங்கியவுடன் அவர்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். வன்முறைக்கு எதுவும் செல்ல வேண்டாம், முதலமைச்சரை சந்தித்து நம்முடைய கருத்துக்களை எடுத்து சொல்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எல்லாம் புரிந்து கொண்ட பின்னால் அனைவரையும் அழைத்துக் கொண்டு முதலமைச்சரை சந்திக்க இருக்கின்றோம். நன்றி. இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேவேந்திர குல வேளாளர் தொடர்பாக முதல்வர் வெளியிட்ட அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்துள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் கொங்கு ஈஸ்வரன், அனைத்து வேளாளர் அமைப்பினரையும் கலந்து பேசி முடிவு எடுக்காமல் அவசரப்பட்டு இப்படி முதல்வர் பழனிசாமி அறிவித்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார். எனவே அனைவரையும் அழைத்து சென்று முதல்வரிடம் சந்தித்து வலியுறுத்த இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.